அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு இனிதான் ஆட்டம் ஆரம்பம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத சுக்கிர பயிற்சி. இந்த சுக்கிர பயிற்சியின் காரணமாக மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். தனாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதார வளர்ச்சியில் இருந்த தடைகள் படிப்படியாக நீங்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உயரதிகாரிகளுடைய பழக்க வழக்கத்தால் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இதுவரை கடுமையாக முயற்சி செய்தும் முடிவடையாத காரியங்கள் இப்போது எளிதில் நடைபெற இருக்குதுங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்வாங்க. குடியிருக்கும் வீட்டை விலைக்கு வாங்கும் முயற்சி கைகூட இருக்கு. மொத்தத்தில் பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்க இருக்குதுங்க. பணவரவு என்பது இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல திருப்திகரமாக இருக்குங்க. அதே போல பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமைய இருக்கு. முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்கும் நேரமாக இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு குறுக்கீடுகள் அதிகரிக்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்பங்கள் சாதகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்க இருக்குதுங்க. பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்கு. அந்த வகையில கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.